வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ட்ரெண்டி குயின்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா முட்டை குருமா அல்லது முட்டை குழம்புன்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சாதம், சப்பாத்தி, தோசை இதுக்கெல்லாமே ஆப்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சோம்பு, கசகசா, பட்டை, கிராம்பு இது எல்லாத்தையும் என்ன பண்ணுறோம், ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கிறோம். போட்டுட்டு அது கூடவே ஒரு கைப்பிடி என்ன பண்ணுறோம், பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கிறோம். கூடவே சின்ன வெங்காயம், தக்காளியை கட் பண்ணி வணக்கி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் தேவையான அளவுக்கு ஒரு கப் வந்து தேங்காய் எடுத்துருக்கேன், அதையும் போட்டிருக்கேன். போட்டுட்டு இது நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். மசாலா இது மாதிரி அரைச்சி ரெடி பண்ணி வச்சுருப்போம். முட்டை வாங்கி முட்டையை அவிச்சு தேவையான அளவுக்கு முட்டையை அவிச்சு எடுத்து வச்சுக்கணும். சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும். தக்காளி, கருவேப்பிலை தழை, கொத்தமல்லி தழைலாம் கட் பண்ணி வச்சுக்கணும். வானலியை அடுப்பில் வச்சுட்டு ஹீட் பண்ணிக்கணும். வானலி ஹீட் ஆனோடனே எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் ஊற்றினோடனே அதில் வந்து 2 பட்டை 2 கிராம்பு சேர்த்துக்கலாம். அது வெடிச்ச உடனே கடுகு சேர்த்துக்கணும். குழம்பு இந்த மாதிரி தாளித்து விட்டாச்சு. இதில் வந்து இப்போ தேவைக்கு ஏற்ப மஞ்சள்தூள் சேர்த்துக்கணும், மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், கல்லுப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம், கொத்தமல்லி தூள் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். அப்புறம் மட்டன் மசாலா அல்லது சிக்கன் மசாலா சக்தி கம்பெனி இருக்கிறது சின்னதாக வந்து ஒரு பேக்கெட் ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விடணும். அவிச்சு வச்சுருக்க முட்டையை நல்லா குழம்பு நல்லா சுண்டி ரெடி ஆனதுக்கப்புறமா கெட்டினா கிரேவி மாதிரி ஆனதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கலாம். ஒரு சிலர் வந்து முட்டையை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா குழம்பு நல்லா சுண்டினதுக்கப்புறம் உடச்சி ஊற்றுவாங்க. எங்களுக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து அந்த இதில் இதாகிறதுனால பிடிக்கிறதில்ல. அது மட்டும் இல்லாமல் கரைஞ்சி போயிடும். ஸோ அதனால் நான் வந்து எப்பயுமே பாயில் பண்ணி 2ஆக கட் பண்ணி போடுவோம். அப்படி இன்றைக்கி வந்து ஃபுல்லாக தான் போடலான் இருக்கேன். சென்ட்ரல் மட்டும் லைட்டாக க்ராக் பண்ணிட்டு அப்படியே போடலான் இருக்கேன். குருமா வந்து ரெடி ஆகிடுச்சு, முட்டை குருமா. இதில் வந்து கொஞ்சமாக என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆயில் ஆட் பண்ணிவிட்டு இப்போது முட்டையை வந்து அவிச்சு வச்சுருக்க முட்டையை இதில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு முழுசாக தான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்கோம். ஒரு 1 மினிட் விட்டுட்டு இதில் கொத்தமல்லி தழை தூவி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெடி ஆகிடுச்சு. இது தோசை ப்ளஸ் ரைஸுக்கு ரொம்ப பெஸ்ட்டான ஒரு காம்போவாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். தோசை, ரைஸு, முட்டை குருமா இதுக்கு வந்து பெஸ்ட்டு காம்போவாக இருக்கும். இது முட்டை குழம்புன்னு சொல்லலாம், முட்டை குருமான்னு சொல்லும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.